உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது விஸ்வ இந்து இணையதள தொலைக்காட்சி. ஞானத்திலே பர மோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கானத்திலே அமுதாக நிறைந்த அங்க என்ன கானம் வந்தோன்னு சங்கதிகள்லாம் போடுறோம். கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு எங்கள் பாருக்கு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஜீவநாடியான ஜீவனுள்ள வரிகளை அங்கே வைக்கிறான், சொல்லை வைக்கிறான். அதாவது சொல்லை பெய்தா சொல் விழ வேண்டும் என்று சொல்வான். கவிதையிலே சொல் விழுவல, சொல் விழ வேண்டும். மழை விழுவது போல அங்க சொல் விழ வேண்டும். எதுகை முனைக்கா போட்டான், எது கைக்கு கிடைச்சாலும் போடுறது இல்லை. எது என்னமோ நை நைன்னு சொல்றான் மோனைனா. ஞானத்திலே பரமோனத்திலே. The ultimate ஞானம் is silence. But silence creates all activity. இந்த வித்தியாசத்துக்குள்ளதான் விஷயமே இருக்கு. அதான் புரிஞ்சுனா. ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே. ஒரு மானத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் ஞானம் படைத்த இந்த நாட்டினுடைய நினைப்பு நெஞ்சிலே இல்லை என்றால் மானம் இல்லை. நாட்டுக்காக வாழக்கூடிய தன்மை மானம் என்று சொன்னால் அந்த மானத்திலே அன்னதானத்திலே. தானத்துல ரொம்ப சிறந்த அன்னதானம் வித்யாதானம். இப்படி எத்தனையோ தானம், அதுல இந்த அன்னதானத்திலே என்று சொல்லுகிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா பாரதிக்கு அது ரொம்ப முக்கியம். தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடினவன். சமுதாயத்தை பற்றி ரொம்ப அக்கறை கொண்ட கவிஞனவன். எனவேதான் சொல்றான் மானத்திலே உயர் அன்னதானத்திலே. அதுல என்ன ஒரு இதுன்னா, இந்த நாட்டு மக்கள் மானமுடையவர்கள். யாரிடம் போய் கை நீட்டி எனக்கு வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள். பசித்தால் பசித்தபடியே இருந்து அப்படியே மாய்ந்து விடுவார்களப்பா. இறந்து செல்லக்கூடிய எண்ணம் அவர்கள் இருக்காத மானமுடையவர்கள். எனவே நீ அன்னதானம் செய்தாதான் சாப்பிடுவார். அன்னத்தை தானமாக கொடுக்க வேண்டும். எனவே தேடி பிடித்து யாருக்கெல்லாம் தேவையோ செய்ய வேண்டும். அவர்கள் கேட்பதற்கு அவர்கள் நாணி நிற்பார்கள் என்ற குறிப்பை உணர்த்துகிறான். இதோட அடுத்ததுல போனா அடுத்து என்ன அதுல வருது? தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே அப்புறம் சாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு. இந்த ஞானத்துக்குள்ள அவ்வளவு இருக்கு. தீரத்திலேங்கிறான். தீரம் என்ற தனி மனிதனுடைய ஆண்மை, பேராண்மை, அவருடைய துணிவு எல்லாம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக சேர்ந்தா படை வீரம். தீரத்திலே அப்படி தீரமுடைய ஒன்றா சேர்ந்தா படை வீரத்திலே. அதுதானா வீரம் என்று கேட்டால் அது இல்ல வீரம். வள்ளுவன் பேசுகிறான், கருணைதான் வீரம். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. அதுதானே கருணை மரம் என்று சொல்லுகிறார்களே. அப்போ நம்ம நாட்டு வீரர்கள் எப்படி தீரத்திலே துணிச்சல் கொண்டவர்கள், ஒன்றாக சென்று படை வீரத்திலே. அப்படி வீரம் இருக்கும் போதும்